சொல்லுங்க. இன்றைய நாளிற்கான முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கிற்கான இணைப்பு விமானங்கள் அக்டோபர் 24 வரை இடைநிறுத்தம். மத்திய கிழக்கில் நிலவும் நிலையற்ற பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக ஸ்விஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் லுஃப்டான்சா குரூப் நிறுவனங்களின் சில விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி மே 31ஆம் தேதி வரை டெலவீவ் மற்றும் துபாய் நகரங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபி, அம்மன், பெய்ரூத், ரியாத், எர்பில், டம்மம், மஸ்கட் மற்றும் தெஹ்ரான் ஆகிய நகரங்களுக்கான இணைப்பு விமானங்கள் அக்டோபர் 24ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் பனிச்சரிவில் சிக்கி 3 சுவிஸ் பிரஜைகள் பலி. கனடா நாட்டில் ஏற்பட்ட பனிச்சரிவு விபத்தில் 3 சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இடம்பெற்றதாகவும் அவர்கள் ஹெலி ஸ்கீயிங் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை சுவிஸ் ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. போதையில் போலீஸ் வாகனத்தில் மோதிய ஓட்டுநரின் உரிமம் இடைநிறுத்தம். ஹோக்டோர்ஃப் பகுதியில் லுசர்ன் மாகாணத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் போதையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் ஒருவர் காவல்துறை வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் மோதியுள்ளார். அவருக்கு நடத்தப்பட்ட விரைவு போதைப்பொருள் சோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக லுசர்ன் போலீஸ் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.